தென்னிலங்கையில் பதற்றம் அடுத்தடுத்து மூவர் சுட்டுக்கொலை 6 படுகாயம். யாழ் இளைஞன் வாழ்வெட்டு தாக்குதலில் பலி விசாரணைகள் தீவிரம். அதிகரிக்கும் இந்தியாவுடனான முறுகல் எச்சரிக்கை விடுக்கும் சீனா. அம்பலாங்கொட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இதன்படி மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அம்பலாங்கொடை கலகொட பகுதியில் உள்ள கடையொன்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு துப்பாக்கிச் சூட்டினால் 3 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பிடிகல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குருவெல பிரதேசத்தில் உள்ள கடையொன்றின் முன்பாக துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூடு காரணமாக ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் ஒருவரும் மேலும் 2 ஆண்களும் கலிந்த பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இல்லை என கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமது கட்சியுடன் பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை நிதியத்துக்கும் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்ய தேசிய மக்கள் சக்தி தயார் என சுனில் ஹந்துன்னெத்தி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்றிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி குறித்த சந்திப்பை புறக்கணித்திருந்தது. இந்த நிலையில் நிதியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இடையில் ரணில் விக்ரமசிங்க இடைத்தரகர் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என சுனில் கந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் காரை நகருக்கு சென்றுவிட்டு நேற்று வட்டுக்கோட்டை திரும்பும் போதே குறித்த வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. காயமடைந்தவர் வட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் வட்டுக்கோட்டையை சேர்ந்த 23 வயதான தவச்செல்வம் பவிதரன் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அத்தோடு இதற்கு முன்னதாக நடந்த வாழ்வெட்டு சம்பவத்திற்கு பழிதீர்க்கும் வகையில் குறித்த வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இறந்த நபரின் மனைவியால் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சந்தேக நபர்களில் 3 அடையாளம் கண்டுள்ளனர். அதன்படி சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யுக்திய நடவடிக்கைக்கு உதவுவதற்கு புதிய தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் யுக்திய விசேட நடவடிக்கைக்கு உதவுவதற்காக போலீஸ் தலைமையகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு விசேட அதிரடி பிரிவை தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். 07185988000 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் அல்லது ops.narcotics@police.gov.lk என்ற மின்னஞ்சலூடாக பொதுமக்கள் விசேட நடவடிக்கை பிரிவிற்கு தகவல் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்பவர்களின் அடையாளங்களை கண்டுபிடிக்க முடியாது என்றும் போலீசார் உறுதியளித்துள்ளனர். பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வந்த தமிழர் ஒருவர் திடீரென மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் ஹரிச்சந்திரம் மாவட்டத்தில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் 84 வயதான மனோரஞ்சன் ஸ்ரீகாந்தன் உயிரிழந்துள்ளார். கடந்த 8ஆம் திகதி விடுதியில் தங்கியிருந்த போது ஏற்பட்ட திடீர் சுகையீனம் காரணமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இரவு 10:30 மணியளவில் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
நாங்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகங்கள் என்று எம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம். எண்ணிக்கையில் நாம் சிறுபான்மையர்களாக இருந்தாலும் தமிழர்கள் இந்த முழு நாட்டையும் கல்வியால் ஆள முடியும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், தமிழர்களாகிய நாம் யார் எனும் கேள்வியை கேட்டால் நாங்கள் அளிக்கப்பட்ட சமூகத்தினதும் காணாமலாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள்தான். எண்ணிக்கையில் நாம் சிறுபான்மையர்களாக இருந்தாலும் தமிழர்கள் இந்த முழு நாட்டையும் கல்வியால் ஆள முடியும். நாங்கள் சொல்வதை இந்த நாடு கேட்கும். எங்களை இந்த நாடே திரும்பி பார்க்கும். அவ்வாறாயின் நாம் பொருளாதாரம் மற்றும் கல்வி ஆகிய 2 துறைகளில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த 2 துறைகளிலும் யாரும் தொட முடியாத உச்சத்திற்கு எமது சமூகத்தை நாம் வளர்க்க வேண்டும். அவ்வாறு வளர்ந்தால் இந்த முழு நாடும் நாம் சொல்வதை கேட்கும். அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும். கடந்த வருடம் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவில் மட்டக்களப்பு மாவட்டம் தான் இலங்கையிலேயே முதலிடம் பெற்றிருந்தது. அதற்காக என்னை தேடி வந்து நாட்டின் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். கல்வி என்பது நாட்டின் பிரதமரையே நமது பக்கம் திரும்பி பார்க்க வைத்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்திய பிரதமர் மோடி அருணாச்சல பிரதேசத்திற்கு பயணித்ததற்கு சீனா கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தை தெற்கு திபெத் என உரிமை கொண்டாடி வரும் சீனா பகுதிக்கு ஜாங்னான் என பெயர் சூட்டி அழைத்து வருகின்றது. அதேவேளை இந்திய தலைவர்கள் இந்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொள்வதற்கு சீனா கண்டனங்களை தெரிவித்து வருகின்றது. சீனாவின் இந்த செயற்பாட்டுக்கு தொடர்ந்து கண்டனம் வெளியிட்டு வரும் இந்தியா அப்பகுதி நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை சீனாவிடம் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதிக்கு பிரதமர் மோடி விஜயம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து இந்தியாவுடன் தூதரக ரீதியிலான எதிர்ப்பையும் சீனா தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தியாவின் இவ்வாறான செயற்பாடுகள் எல்லை பிரச்சினையை சிக்கலாக்கும் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட பிரேரணையின் ஊடாக நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழுவிற்கு இடையில் ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கலந்துரையாடலில் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றம் கலைப்பது தொடர்பில் இரு கட்சிகளின் சிரேஷ்டர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிய வருகின்றது. அதில் ஆர்வமுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பட்டியலிட்டு கணக்கிடுவதற்கும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இரு கட்சிகளின் சிரேஷ்டர்களின் கலந்துரையாடலில் எழுந்துள்ள விடயங்களை கட்சி தலைவர்களிடம் முன்வைத்து இறுதி இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரகசிய கலந்துரையாடலுக்காக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழு ஒன்று இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அண்மையில் அமெரிக்காவிலிருந்து இலங்கை வந்த பசுல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு தேவையெனில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தலை நடத்தும் திறன் அவர்களுக்கு உண்டென தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.